Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோயில் பூ போடும் வழிபாட்டில் பாதுகாப்பு பணிகளில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கோட்டை விட்டதால் சிறுமிகள், பெண்கள், முதியவர்கள் உள்பட பலர் நெரிசலில் சிக்கி உயிருக்கு போராடும் அவல நிலை ஏற்பட்டது. ஐயாரப்பர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என பலரும் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிருக்கு போராடும் நிலை ஏற்பட்டது. பெண்கள் பலர் கதறி அழுத நிலையில் குழந்தைகளை பாதுகாக்க முடியாமல் தவித்தனர். பெண்கள் கூட்டத்தில் சிக்கிக் கொண்ட இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டதால் பக்தர்கள் அச்சமடைந்த நிலையில் கூட்டத்தில் புகுந்த ஏவல் துறையினர் தடியடி நடத்தி மக்களை விரட்டி அடித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடும் விழாவில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கூடுதல் காவலர்களை நியமிக்காமல் தடியடி நடத்துவதையே வாடிக்கையாக வைத்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரனை 2 நாள் காவலில் சிபிசிஐடி விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் சிக்கினார். இதையடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு விசாரணைக்கு பிறகு தற்போது சிபிசிஐடி போலீசார் 2 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி வாங்கியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அழுத்தம், விடியா ஸ்டாலின் ஆட்சி மீது பொதுமக்களின் தொடர் விமர்சனம் ஆகியவற்றால் வேறு வழியில்லாமல் சிபிசிஐடி போலீசார் ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரிப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சியில் நடைபெற்ற பல கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு அம்பலமாகி பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேராவூரணி பேரூராட்சியில் ஊழல் நடந்ததாக திமுக பிரமுகர் செந்தில்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்ற உத்தரவின்படி ஆய்வு நடைபெற்றதில் சாலை பணிகள் செய்யப்படாமல் பணம் முறைகேடாக பேரூராட்சி தலைவர் சாந்தியின் கணவர் சேகர் மற்றும் உறவினர் செல்வராஜ் ஆகியோருக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்கு வந்தது. செயல் அலுவலரும் இதற்கு உடந்தை என தெரிய வந்துள்ள நிலையில் நீதிமன்ற உத்தரவையும் மீறி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டமும் பயனளிக்கவில்லை. இதனால் பொன்காடு நீலகண்டன் என்பவர் மீண்டும் வழக்கு தொடர நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்பு துறையை விசாரிக்க உத்தரவிட்டது. முறைகேடு உறுதியானால் தலைவர் குடும்பத்தினர், அலுவலர்கள் கைது செய்யப்பட அதிக வாய்ப்புள்ளது. இது திமுகவின் நல்லாட்சி பிம்பத்தை உடைத்து ஊழலுக்கு துணை போகும் உண்மை முகத்தை வெளிப்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மசனக்குடி ஊராட்சியில் 100 நாள் வேலை சரியாக வழங்குவதில்லை என விடியா முதல்வர் ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பிய போது, நான் சொல்கிறேன், வேற வேலை தர ஏற்பாடு செய்கிறேன் என மழுப்பலாக பதிலளித்ததால் பெண்கள் அதிருப்தியடைந்தனர். முதுமலை தெப்பக்காடு பகுதியில் ஒரு நிகழ்வுக்காக சென்ற ஸ்டாலினிடம் மசனக்குடி ஊராட்சிக்குட்பட்ட மாவனல்லா பகுதி பெண்கள் 100 நாள் வேலை சரியாக வழங்காமலும் சம்பளம் தராமலும் இருப்பது குறித்து கேள்வி எழுப்பினர். அப்போது அதிர்ச்சியடைந்த ஸ்டாலின், 100 நாள் வேலை இல்லை என்றால் வேறு வேலைக்கு ஏற்பாடு செய்கிறேன் என மழுப்பலாக பதிலளித்துவிட்டு அங்கிருந்து நழுவினார். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த 100 நாள் வேலை திட்ட பெண் தொழிலாளர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் விடியா முதல்வர் ஸ்டாலினிடம் கூறியும் விமோச்சனம் கிடைக்கவில்லையே என முணுமுணுத்தபடி விரக்தியுடன் கலைந்து சென்றனர்.